முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும். ஆனா செல்வி எடுத்த படமும் இருக்கு. அவன் புன்னகைய பாருங்க, எவ்வளவு சிரிப்பு, கெக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும். செல்பி எடுத்து சொன்னவ அத காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லி இருக்கலாம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், சாணக்கியனவர்களும் மற்றது என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியன் இழுவப்படகுக்காண்டி சீர்மானம் விட்டுக்கொண்டு இங்க வந்துறங்கி பெரிய அறிக்கையெல்லாம் விட்டவ. நீங்களும் கடத்தொழில் அமைச்சர் தான் தலைமை தாங்கி போனதுன்ற ஒரு தகவல். ஆனால் எங்களை பெரிய கதைச்சதுண்டும் நாங்கள் அறிக்கை. அப்ப என்னத்துக்கு போனீங்களோ எதுக்கு போனீங்களோ எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எங்களை அழிச்சவதான் ஸ்டாலின் மக்கள். அவர் வாழ்வாதாரத்துக்காண்டி ஸ்டாலின் மக்கள் இந்திய நிறுவப்படக இங்க வாழ்வாதாரத்துக்கு அனுப்புறார். நாங்கள் விளையாட்டுக்கு போறோம். என்னண்டா அயல்வர்கள் தினமண்டு இந்தியாவில் 2 நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது எங்கட கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கணும். போனால் அவ போய் அங்க இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் கதைக்க இல்லை. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவைக்கு அந்த முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும். ஆனா செல்வி எடுத்த படமும் இருக்கு. அவன் புன்னகைய பாருங்க, எவ்வளவு சிரிப்பு, கெக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும். ஆனா செல்பி எடுத்து சொன்னவ அத காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லி இருக்கலாம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், தங்கட பலத்தை அழிக்கணும், எங்கட பல உபகரணங்களை அழிக்கணும், நாங்கள் செத்து கொண்டே இருக்கிறோம் என்று அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை. ஆனால் அவ போய் தங்கட வேலையை செய்யதொண்டு வந்திருக்கணும். ஆனால் என்ன ஒரு விஷயம், ஒரு போன வருஷம் ஒரு நடப்பதியிலே நடந்திருக்கு போல அந்த போராட்டம். ஐயா சாணக்கியனவர்களும் மற்றது என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப இருந்தவர். ஆனா அவ சீர்மானம் விட்டு கொண்டு எங்கே என்றால் முல்லைத்தீவிலிருந்து பருத்துற ஜெட்டியான சீர்மானம் விட்டு கொண்டு இந்தியன் இழுவப்படகுக்காண்டி சீர்மானம் விட்டு கொண்டு இங்க வந்துறங்கி பெரிய அறிக்கையெல்லாம் விட்டவ. ஆனால் நாங்கள் அதில் பார்த்து சந்தோஷப்பட்ட நாங்கள், ஓ சரி நாங்கள் எங்கட மக்களுக்காக வேண்டி இந்த போராட்டத்தை செய்யணும், இதை வரவேற்கக்கூடிய விஷயம் உண்டு. அவையின் புன்னகையை பார்த்தால் அவ இது சம்பந்தமா கதைக்காம இல்லை, அவைக்கு நினைவிலையும் இல்லை. அப்ப இவைக்கு வாக்களிச்ச மக்கள் எங்கட மீனவர்களும் இவைக்கு வாக்களிச்சிருக்கலாம். இப்ப போனவைக்கு நிறைய வாக்குகள் அளிச்சிருக்கலாம். ஆனா இந்த நிறைய வாக்குகளை அளிச்சு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் ஐயா அவர்களுக்கு தெரியும், மன்னார்ல எங்கட பலங்களை போட்டு அங்கத்தை மீனவர்களை பாட்டி எடுத்து கொண்டிருக்கிறாரு இந்தியன் ரோலர். அவற்றை புன்னகைய பாப்பீங்களோ, கெக்கட்டம் விட்டு சிரிக்கிறார், கெக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டு அந்த செல்பியை எடுத்திருக்கணும். அந்த செல்பியை நேர காட்டி இருக்கிறோம். அங்க ஊடகத்திலே வந்திருக்கு. ஊடகவியலாளரை நாங்கள் கேட்டதுக்கு ஊடகவியலாளர் என்ன சொல்லினோம், அங்க உங்களை பற்றி கதைச்சது இந்த வித அறிக்கையும் ஒன்றும் பெற இல்லை. ஆனால் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா போன கடத்தொழில் அமைச்சருக்கு, நீங்களும் கடத்தொழில் அமைச்சர் தான் தலைமை தாங்கி போனதுன்ற ஒரு தகவல். ஆனால் எங்களை பெரிய கதைச்சதுண்டும் நாங்கள் அறிய இல்லை. அப்ப என்னத்துக்கு போனீங்களோ எதுக்கு போனீங்களோன்னு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எங்களை அழிச்சவதான் ஸ்டாலின் மக்கள், கடத்தொழில் மக்கள். பக்கத்துல செல்ஃபி எடுக்கிறதுக்கு துணிஞ்ச நீங்கள் காதுக்காவது சொல்லிடுறான் அந்த நட்டி, ஐயா எங்கட மக்கள் எல்லாம் கஷ்டப்படினோம், இப்போ எங்கட வேலைகளையா இருக்கிறாங்க, இதே ஒருக்கா நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். ஏனென்றா மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கிறான். ஸ்டாலின் சொல்றார், ஐயா இவ வாழ்வாதாரத்துக்காண்டி இங்க வரையினோம், நாங்கள் விளையாட்டுக்கு தான் கடலுக்கு போறோம்.
அவர் வாழ்வாதாரத்துக்காண்டி சாலின்ற மக்கள் இந்திய நிறுவப்படக இங்க வாழ்வாதாரத்துக்கு அனுப்புறார். நாங்கள் விளையாட்டுக்கு போறோம். அங்க விளையாடுறது கடலுக்கு எங்கட வடபகுதி மீனவர் போய் அங்க விளையாடி போட்டு வர்றாரு. இங்க தாலி கொடியறுத்து சங்கிலி காப்பறது ஒவ்வொரு நாளும் தினம் நாங்கள் வலையெடுத்து அடிக்கிறவங்களோட போய் நீங்கள் செல்ஃபி எடுத்து போட்டு வந்திருக்கீங்க. அது சரி, அதுகளும் விடுவோம். நீங்கள் வரக்கு முன்னமாவது சாலினி பக்கத்திலேயே அது சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கங்கள் என்னென்னா, உங்களுக்கு சில பேருக்கு அங்க வீடு வாசல் எல்லாம் இருக்கு, சிலவுல போறது பிரச்சனையா இருக்கும். ஆனா வெளியில வந்து ஊடகத்துக்காவது ஒரு தகவலை சொல்லுங்க. இப்படி எங்கட வடபகுதி மக்கள் மீனவர்கள் உங்களோட மீனவர்களால எங்கட வளங்களை அழிக்கப்பட்டு எங்கட பலகாரர்களை அழிக்கப்பட்டு எங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நிப்பாட்டுங்க கொண்டு அதையாவது சொல்லி போட்டு வாங்கும். நன்றி, வணக்கம்.